போன முறை அவர் அமமுக என்ற கட்சியில் நின்றார். இப்போது அதே அமமுக கட்சியுடைய தலைவரை எதிர்த்து நிற்கிறார். அதற்கு முன்பு அதிமுகவிலே இரட்டலையில் நின்றார். இப்போது திமுகவில் நிற்பதாக சொல்லுகிறார்கள். பிறகுதான் அவர் தமிழ்நாட்டிலே தலை காட்ட ஆரம்பித்தார். இப்போது ஆர்கே நகரிலே நின்று அந்த மக்களிடத்திலே 20 ரூபா நோட்டை காமித்து ஏமாற்றி அதற்கு பிறகு அந்த தொகுதி பக்கமே போகாமல் அந்த தொகுதியிலே நிற்க முடியாமல் கோவில்பட்டியிலே கடந்த சட்டமன்றத்தில் நின்றார்கள். அங்கேயும் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவரை புறக்கணித்து அவரை தோல்வியடை செய்தார்கள். நேற்று கூட பேசுகிற போது அவர் உதயகுமார் பப்புன்னு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வேணால் அவர் சொன்னதை ஏற்றுக்கிறேன். நான் பப்புன் தான். ஆனால் இந்த பப்புன்னால யாருக்கும் எந்த தீமையும் ஏற்படாது. ஆனால் வீரப்பா அவர் டிடிவி வீரப்பா, அந்த வீரப்பானால அந்த வில்லனால என்னென்ன தீமை ஏற்படும்னு தெரியும். கடைசியில் கிளைமேக்ஸில் பப்புனால எந்த இது வராது. பப்புனு ஹீரோவோட நாராயணசாமி ஹீரோ, நான் பப்புனு அவரோட சேர்ந்து கிளைமேக்ஸில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். வீரப்பா கடைசியில் என்ன ஆவார், ஃபெரா வழக்கில் கைதாகி அவர் சிறைக்கு தான் போவார். அதனால் இந்த பப்புன்னு சொல்கிறது, இந்த பூச்சாண்டி காட்டுறது, அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை பார்த்து பயந்தது உண்மை தான், அது சத்தியம்தான். இப்போல்லாம் நீங்கள் காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் இந்த புழு கூட உங்களுக்கு பயப்படாது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறான். அதனால் உங்கள்கிட்ட இருந்து விடுதலை பெற்று இந்த இயக்கமும் இந்த இயக்க தொண்டர்களும் புரட்சி தமிழ் எடப்பாடியோட தலைமையில் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறான். முதல்ல தெய்வம் வாழ வச்சு தெய்வம் தமிழர்குல சாமி வாழும் மனித தெய்வம் அம்மா இருந்தாங்க. அதை காட்டி 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 அந்த தெய்வத்தை காட்டி பூசாரி நீங்கள் எங்களை பயமுறுத்துனீங்க, அம்மாவின் பக்தனான எங்களெல்லாம் நீங்கள் பயமுறுத்தது உண்மை, அது சத்தியம். நாங்களும் அம்மாவின் பக்தர்களாக இருந்தவங்க பயந்தது உண்மை. இப்போ பூசாரிக்கெல்லாம் வேலை இல்லை. புரட்சி தலைவி அம்மா அந்த தெய்வத்தின் மறு வடிவமாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு அம்மாவின் ஆன்மாவின் ஆட்சியோடு புரட்சி தலைவர் ஆட்சியோடு களத்தில் நிற்கிறாரு. நீங்கள் சாதனை சொல்லி கேளுங்க. இப்போ தேனி மாவட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நாங்கள் சாதனை சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வீரப்பா டிடிவின்றதை மட்டும், நம்பியார் டிடிவின்றதை மட்டும் யாரும் மறைக்க முடியாது. அந்த ரகசியத்தை எங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் யாரும் மறைக்க முடியாது. இப்போ நாங்கள் தென் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில் அதிமுக 9 இடங்களில், நம்ம விருதுநகர் பார்லிமெண்ட்டில் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தவப்புதல்வன் விஜய பிரபாகரன் கொட்டுமுறை சின்னத்தில் நிற்கிறார். ஆக இந்த 10 தொகுதியில் நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம். ஆனால் திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 தொகுதிகளை தவிர சிவகங்கையை கூட்டணி கொடுத்துட்டாங்க, விருதுநகரை கூட்டணி கொடுத்துட்டாங்க, திருநெல்வேலியை கூட்டணி கொடுத்துட்டாங்க, கன்னியாகுமரியை கூட்டணி கொடுத்துட்டாங்க, மதுரையை கூட்டணி கொடுத்துட்டாங்க, திண்டுக்கல்ல கூட்டணி கொடுத்துட்டாங்க. ஏன்? பொதுவாக ஒரு கட்சி கூட்டணிக்கு எப்படி ஒதுக்குவாங்க? அந்த தொகுதி பலவீனமாக இருந்தால் தான் அங்கே போடுவாங்க. இப்போ தேனி தொகுதியில் தங்கத்தமிழ் செல்வனை நிறுத்தி இருக்கிறாங்க. அவருக்கு தோல்வி உறுதி. ஏன்னா அவர் முதல்ல எந்த கட்சியில் இருக்காருன்னு மக்களுக்கு குழப்பம் இருக்குது, தொண்டர்கள் குழப்பம் இருக்குது. ஆகவே வெற்றி நாங்கள் இருக்கோம். 133 தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேருவோம். எங்களோட தோல்மையில் தோல் கொடுத்து துணை நிற்கிறவங்க அவெல்லாம் நாகரிகமாக பேசணும். யாராக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி பேசக்கூடாது. நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசலான்னு சொன்னால் எங்களுக்கு அதை விட பேச தெரியும். உங்ககிட்ட நாங்கள் பயிற்சி பெற்றோம், உங்ககிட்ட நாங்கள் பாடம் கற்றுருக்குறோம். உங்கள் மறுமுகமும் தெரியும், உங்கள் மர்ம முகமும் எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த தேர்தலில் இன்றைக்கு நீங்கள் எடப்பாடியை நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம், சொல்லாமல் ஆக்கிடுவோம்னா இந்த வாய் சவுடால் முதல்ல குறைங்க. நீங்கள் வீணாக போனதே இந்த வாய் சவுடானால தான். இதை ஒரு சாமானிய அதிமுக தொண்டனா 2 தலைமுறையாக இந்த இயக்கத்தில் உழைக்கிற அந்த உரிமையோடு சொல்கிறேன். டிடிவி தினகரன் அவர்களே, இனியும் நீங்கள் எங்களை நாவடக்கம் இல்லாமல் எங்கள் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சரை நீங்கள் விமர்சனம் செய்வீர்களானால், அதிமுக தொண்டர்களை நீங்கள் விமர்சனம் செய்வீர்களானால், 1 மடங்கு நீங்கள் விமர்சனம் செய்தால் 1000 மடங்கு உங்களை திருப்பி அடிப்போம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ளுங்கள். அதான் தடா பெரியசாமி சேர்ந்துருக்காருல, கூடிய சீக்கிரத்தில் அண்ணாமலையே சேர்ந்தாலும் சேருவார். இல்லை அவருக்கு நீங்கள் இது அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், நடப்பு என்ன, உண்மை நிலவரம் என்ன, கள நிலவரம் என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இதே அவர் தான் என்ன சொன்னார், தற்கொலைக்கு சமானன்னார். எங்களை தற்கொலை பண்ண சொல்கிறீங்களா? பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் சேர்ந்தால் தற்கொலை பண்ண சொல்கிறீங்களா? நோட்டாவோட கீழே வாங்குற கட்சியோட போய் நாங்கள் கூட்டணி சேர்றோமா? சொன்னது யார்? டிடிவி. சொன்ன நாக்கு யாருது? டிடிவி நாக்கு.
அதுக்கு முதல்ல அவரை பதில் சொல்லிட்டு யோக்கியனா வந்து பிரச்சாரத்தை பண்ண சொல்லுங்க. அவர் பக்கத்தில் நின்று வேட்புமனு கொடுத்தாருல ரவீந்திரநாத், அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அவர் சொல்றாருல கள்ள உறவு சொல்றாருல, இன்னைக்கு தேர்தல் களத்தில் எடப்பாடியாரா ஸ்டாலினா களம் அப்படி அமைஞ்சிருக்கு. சொல்லுக்கு சொல் ஒவ்வொரு மேடையிலையும் அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சு, கையாளாகத்தனத்தை கிழிச்சு, மக்கள் விரோத போக்கு கிழிச்சு, இந்த நாடே பற்றி எறிகிற போது பிடியில் வாசித்த நீரோ மன்னன் ஸ்டாலின் என்று விமர்சனம் செய்த முதுகெலும் உள்ள, மன தைரியம் உள்ள, மன உறுதி உள்ள ஆண்மகனாக, சிங்க மகனாக, தாய் தமிழ்நாட்டின் தலைமகனாக இருக்கிற ஒரே களத்தில் ஒரே பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார். எதையாவது சொல்லணும், வாய்க்கு வந்ததோ உளரணும். ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் எதையாவது உளருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க, அதெல்லாம் போடாதீங்க.